ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரிவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனை தான் நம்ம இன்றைக்கி விலாகில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் ஊட்டி ட்ராவல் விலாகோட ஃபைனல் பார்ட்டு. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கக்கூடிய அந்த 6th மைல் ஷூட்டிங் பாயிண்ட், 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் காமராஜர் டேம், பைக்கரா டேம், அதுக்கப்புறம் பைக்கரா ஃபால்ஸ், தொட்டபெட்டா பீக், அதுக்கப்புறம் ஊட்டி போட் ஹவுஸ், இந்த ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரி, அப்புறம் டீ ஃபேக்ட்ரி. இந்த வீடியோஸ் எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தோட இந்த வீடியோஸையும் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக ஈவினிங் ஒரு 5:30 வாக்கில்னா நம்ம ஈவினிங் இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கும். நான் ப்ரீவியஸ் விலாகில் சொன்ன மாதிரி இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட் ஐட்டனரி பிளான் ஃபார் 1 day விசிட் இன் ஊட்டி அப்படியே இருக்கும். ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த பொட்டானிக்கல் கார்டனானது 1848 பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பழமையான ஒரு பொட்டானிக்கல் கார்டன். இதில் ரேர் ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ் எல்லாமே இதுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி எவ்ரி மந்த் அந்த சீசன், அந்த சம்மர் டைமில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே ஒரு ரோஸ் கார்டன் ஒரு கார்டன் இருக்குது, ப்ளஸ் இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஜேன்னு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ளவர்ஸும் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அனிமல்ஸ் ஆகட்டும், பெட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க அழகழகாக அந்த ஃப்ளவர்ஸை வச்சு டிசைன் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பொட்டானிக்கல் கார்டனோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நார்மலாக பொட்டானிக்கல் கார்டன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஷூட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த பொட்டானிக்கல் கார்டனை நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா அந்த புஷ்ஷஸ் ஆகட்டும், அந்த ட்ரீஸ் ஆகட்டும், இன்னளவுக்கும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இன்னமும் மக்கள் நிறையவே வராங்க. ப்ளஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ப்ளசண்ட்டான என்விரான்மெண்ட்டு, ரிலாக்ஸிங் மூடு, இது எல்லாமே இந்த பொட்டானிக்கல் கார்டன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஆன செடிகள் எல்லாத்தையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். ஸோ சீசனல் டைம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொட்டபெட்டா பீக்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பொட்டானிக்கல் கார்டனோட விசிபிலிட்டி நல்லாவே தெரியும். அந்த வியூ பாயிண்டில் டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது அப்படிங்கிறது, அந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப அழகாக தெரியும் அப்படிங்கிறது இங்கே இருக்க ஒரு அண்ணா சொன்னார் என்கிட்ட. பட் இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கடி ஸ்னோ மிஸ்ட் வந்துட்டுருக்கனால நம்மளால் அந்த ஹவு ரியாலிஸ்டிக்காக அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய மரங்களாகட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம நேரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாகவே அந்த எசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். அங்கங்கே நடக்கிறதுக்கு ஆர்ச் மாதிரி, அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு இந்த மாதிரி எடுக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த பொட்டானிக்கல் கார்டனை சூஸ் பண்ணலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், டிஃப்ரெண்ட் வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேக் ட்ராப்பும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நேச்சுரல் வியூக்கு வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம்.
இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு 2 3 கிளாஸ் ஹவுசஸ் இருக்குது. அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம், அதாவது வெயில் அதிகமாக தன்மைப்படாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ளேயே வளரக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதையுமே வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே ஒருத்தர் என்ட்ரி ஆகிறதுக்கு வந்துட்டு ₹50 பெர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் நீங்கள் ஸ்டில் கேமராவோ வீடியோ கேமராவோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ரேர் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களால் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ இங்கே சில சேல்ஸ் கவுண்டர் எல்லாமே இருந்தது. நம்ம வேணுங்கிற செடிகளை வந்து இங்கே சேல்ஸ் கவுண்டரில் வந்து வாங்கிட்டு போக முடிஞ்சுது. பட் ஆனால் இந்த டைம் வந்து அந்த சேல்ஸ் கவுண்டர் வந்து க்ளோஸ்டாக இருந்தது. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸ் தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுட்டு அழகழகான டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ரோசஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. வாங்க நீங்களும் பார்த்து இதை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க இதை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஜாலியாக உட்காந்துட்டு அந்த புல் தரைகள்லாம் விளையாடுறதாகட்டும், இல்லை வந்து அங்கே வைக்கக்கூடிய அங்கே வெளியே வைக்கக்கூடிய சில அந்த பபிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், அது எல்லாத்தையும் வச்சு அவங்க கூட ஜாலியாக நம்ம இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த செடிகளையே வந்துட்டு டிசைனாக ஒரு டால்ஃபின் மாதிரி, மீன் மாதிரி, யானை மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க.
இதெல்லாம் நம்ம தாண்டி வந்தோம்னா நமக்கு வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது, ஒரு ஃபாசில் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. மரமே வந்து கல்லாக மாறின ஒரு மரம், அதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் பாண்டு, அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து இந்த அல்லிப்பூ, அந்த தாமரைப்பூ, அந்த பூக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சில பாண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன சின்னதாக அவங்களே வந்துட்டு ஒரு பாண்ட் மாதிரி உருவாக்கி அதில் வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், மயில் மாதிரி எவ்வளோ அழகாக அதை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்காரங்க. இன்னொரு சீனிக் வியூ இந்த பொட்டானிக்கல் கார்டனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா மேப்பை வந்துட்டு வரைஞ்சி அதில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டையும் வந்து யூனியன் டெரிட்டரிஸையும் வந்து பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செடினாலேயே அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நம்மளுக்கு வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்தோம் அப்படின்னா மேலே வந்துட்டு இட்டாலியன் கார்டன் இருக்கும். அதையும் தாண்டி வரும்போது நம்மளோட தமிழ்நாட்டோட எம்பளமான அந்த கோபுரம் ப்ளஸ் வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அழகாக செடியிலேயே மாஃப் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. அதுவும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ரேர் ஸ்பீசிஸான ருத்ராட்சா ட்ரீ, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில மரங்கள்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும். அங்கே பை வாக்கே தான் நம்மளால் போக முடியும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே எத்தனை கிளைகள் உள்ளே ஒரு பெரிய மரம் இந்த மரம். இது வந்து இதோட வயதே பார்த்திங்கன்னா 200லேருந்து 250 வருடங்களுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்னா, அந்த கார்டனில் இருக்கக்கூடிய செடியெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு க்ரீன் கலர் லான் இருக்கும். நம்ம அதில் எல்லாமே வாக்கபுளாக இருக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க அந்த இடத்துல ஈவினிங் டைமில்.
இந்த பொட்டானிக்கல் கார்டனோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் வந்து 9 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஓப்பனாக இருக்கும். சாலிடாக நம்மளால் வந்துட்டு ஒரு 1 hourலேருந்து 2 hours வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த பொட்டானிக்கல் கார்டனை ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு வர முடியும். ஹோப் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஊட்டியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிளேசஸ் எல்லாத்தையும் என்னோடய vlogல கவர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். என்னோடய ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த ப்ரீவியஸ் vlogல கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் வந்து 1 dayல கவர் பண்ணக்கூடிய ஐட்டனரி பிளான் தான். இந்த பிளானை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 dayல உங்களால் வந்து 10 places இன் ஊட்டியை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ண முடியும் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ட்ராவல் விலாகாக்கு நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் உடனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு தெரியறதுக்காக. இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.